தாய்மொழி காக்க தன்னுயிரை ஏகம் செய்ய துணிந்து சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் தோழர்களுக்கு ஆதரவாக ஈரோட்டு மண்ணிலே உயர் நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக ஆக்க கோரி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு ஆதரவு கரம் நீட்டி உணர்வோடு இங்கு வந்திருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் நான் சார்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எனது மனமார்ந்த மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் அனைத்து மொழிகளுக்கும் மூத்த மொழி என்றெல்லாம் நாம் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம், உண்மைதான். ஆனால் இன்றைய நிலை என்ன? தாய்மொழியில் கல்வி இல்ல, நீதிமன்றத்தில் வழக்காடு மொழி இல்ல, அலுவலகத்தில் அலுவல் மொழி இல்ல, எந்த நிறுவனத்திற்கும் கடைகளுக்கும் பெயர் பலகை கூட தமிழில் இல்ல. ஆனால் நாம் வாழ்ந்திருக்கிற இந்த நிலத்தின் பெயர் தமிழ்நாடு. இது வெறும் மொழி சம்பந்தமானது இல்ல, ஒரு தேசிய இனத்தோட இறையாண்மைக்கு எதிர் விடுகிற சவால். 10 கோடி பேரை கொண்ட ஒரு தமிழ் தேசிய இனம் இந்த இனத்தில் தன்னுடைய தாய்மொழியை தன்னுடைய சொந்த நிலத்தில் பயன்படுத்த முடியவில்லை. வெட்கக்கேடு. நாமெல்லாம் உண்மையை வெட்கப்படணும். மொழி சார்ந்து மொழி உணர்வோடு 10 கோடி பேர் இந்த ஒரு தமிழ்நாட்டில் மொழிக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த எத்தனையோ பேர்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா மொழிக்காக ஒரு 10 லட்சம் பேர், குறைஞ்சது 1 லட்சம் பேர் நம்மளால தமிழ்நாட்டில் திரட்ட முடியல. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மொழியை இழந்துட்டு இருக்கோம். ஏன் உண்மை? மொழியை இழந்தா இனத்தை இழந்துருவோம். எவ்வளவு பெரிய பேர் அவலத்திற்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள உயர் நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க கோரி பல ஆண்டுகளாக பல போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப சென்னையில உண்ணாவிரதம் இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு என்னுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் கூட இன்னைக்கு போய் ஆதரவு தர இருக்காரு. இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறாரு. 2006 சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு அதுக்கு ஒப்புதல் கடிதம் கொடுக்க சொல்லி உண்ணாவிரத மதுரையில் இருந்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆனா இப்ப நம்முடைய நிலை என்ன? ஏன் நம்மளால வழக்காடு மொழியா நீதிமன்றத்தில் நம்முடைய தாய்மொழியால வழக்குகளை சந்திக்க முடியல, வாதாட முடியல? மிகப்பெரிய வேதனை. ஒரு நீதிமன்றத்தில் ஒரு மாணவன், கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவன் அரசு பள்ளியில படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேற்படிப்புக்கு போய் ஒரு வழக்கறிஞர் ஆகிறது மிகப்பெரிய சிரமம். ஏன்னா அப்படி கிராமப்புறத்துல இருந்து வர மாணவர்கள் தான் அதிகம். அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கிறது ஆங்கிலம். அப்படி மாணவர்கள் திடீர்னு போய் நீதிமன்றத்துல ஆங்கிலத்தில் தான் வாதாடணும், எப்படி முடியும்? அப்ப இதுக்கு பின்னாடி என்ன? அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல். அவங்க என்ன, தமிழர் தமிழ்நாடு இந்த கோட்பாட்டை திட்டமிட்டு அழிக்கணும். இதுதான் இந்த இந்திய ஒன்றிய அரசோட திட்டம். இது ஒரு மிகப்பெரிய அரச பயங்கரவாதம். அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, சட்டம் சொல்றதான் நம்ம கேட்கிறோம். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி நம்ம வழக்காடு மொழியை அரசு கொண்டு வரலாம். ஆனா செய்யல. மாத்தி மாத்தி ஆட்சி செஞ்ச இந்த ஆட்சியாளர்கள் நமக்கு கிட்டத்தட்ட இந்திய ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக நின்று நமக்கு துரோகம் தான் செஞ்சாங்க. எவ்வளவு பெரிய அநீதி!
2006 அந்த சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு அதை வந்து திருப்பி நிராகரிக்கிறாங்க. ஆனா தமிழ வந்து வழக்காடு மொழியா ஆக்கிறதுக்கு நிராகரிக்கிற இந்த ஒன்றிய அரசு பார்ப்பனிய பனியா கும்பல் ராஜஸ்தானுக்கு கொடுக்குறீங்க இந்தி ஆட்சி மொழியா அல்லது இது வழக்காடு மொழியா, குஜராத்துக்கு இது உத்தரப்பிரதேசம் கொடுக்குறீங்க, மத்திய பிரதேசம் கொடுக்குறீங்க, பீகாருக்கு கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்கல? அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? உண்மையிலே இந்தியாவுக்கு, இந்திய ஒன்றியத்துக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்குது தமிழ்நாடு தான். அதனாலதான் ஒவ்வொரு முறையும் இங்க தமிழ்நாட்டுல எந்த சட்டம் ஏற்றினாலும் கையெழுத்து போட்டு கொடுக்கிறது கிடையாது ஆளுநர். அவருக்கு வந்து தமிழ்நாடு என்ற பேர் மிகப்பெரிய பிரச்சனை. தமிழ்நாடுக்கு பேர் இருக்கக்கூடாதான். நீ யாரியா? நாங்க பெற்ற பிள்ளைக்கு நாங்க பேர் வச்சுக்கிறோம், இது தமிழ்நாடு. நீ யார் பேர் வைக்கிறதுக்கு? தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது. இந்திய அரசு இது தமிழ்நாடு அரசு தீர்மானத்துல தமிழ்நாடு பேர் எடுத்துட்டு வரா. இங்க இருக்கிற இடஒதுக்கீடு, சமூக நீதி எல்லா பேரும் எடுத்துட்டு வரா. எம்பளத்துல தமிழ்நாடு எடுத்துட்டு வரா. நீ யாரு? உனக்கும் தமிழ்நாடுக்கு என்ன சம்பந்தம்? ஆனா நம்ம இது கேட்கறதே கிடையாது. ஏன்னா சின்ன பள்ளியில இருந்து பள்ளி படிக்கிறதுல இருந்து நமக்கு வந்து இந்திய என்ற உணர்வு வந்து ஊட்டிக்கிட்டே இருக்கிறான். இப்ப பள்ளியில பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு கல்வி மீதான ஒரு மிகப்பெரிய ஒழுக்குமுறை. படிக்கும்போது பள்ளியில வந்து பள்ளி முழுக்க தயார் மயமாயி போச்சுல. பள்ளியில படிக்கும்போது ஆங்கிலத்துல பேசக்கூடாது, எவ்வளவு பேர் அநீதி. ஆங்கிலத்துல பேசணும், தமிழ்ல பேசக்கூடாது. தொடங்கும் போது நீ வந்து தமிழ்ல பேசக்கூடாது, தமிழ்ல பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்க்கிறோம். அப்ப தமிழ் உணர்வு எப்படி வரும்? தாய்மொழி திட்டமிட்டு கொண்டு வந்தபடி சிபிஎஸ்இ பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா இருக்கிற அரசு பள்ளிகள், ஏன்னா பிஜேபி ஆட்சி அங்க வந்து அரசு பள்ளிகள் முழுவதுமே மாநில அரசு கல்வியை எடுத்துட்டான். மாநில கல்வியே கிடையாது, முழுக்க முழுக்க அரசு பள்ளிகளே சிபிஎஸ்இ கல்வி. எவ்வளவு பெரிய அநியாயம்! அங்க முழுக்க வெறும் பாரதி தான் திறந்து வச்சுக்கிறான். கல்வி எல்லாத்துக்கும் தனியா இருக்கு, முழுக்க சிபிஎஸ்இ. தமிழே கிடையாது, யாருமே தமிழ் கிடையாது, ஹிந்தி முழுக்க முழுக்க ஹிந்தி. இப்ப கல்வின்னு போனீங்கன்னா கல்வியில இருக்கிற கல்வியில நம்ம தாய்மொழி முழுக்க எடுத்துட்டான், தமிழ் போச்சு. அத்து தமிழர்னு வாங்கல. இப்ப இந்த நாடு, இந்த நிலம் வந்து தமிழர்களோட நிலம். ஆனா இந்த தமிழர் நிலத்துல யார் இப்ப ஆட்சி செய்யலாம்? முழுக்க 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 அனைத்து நிர்வாகம், பெரிய அரசு நிர்வாகம், உயர் அதிகாரி அனைத்துமே இந்திக்காரன். உயர் பதவிகள் அனைத்துமே இந்திக்கார இருக்கு. எல்லா நிறுவனங்களையும் வட இந்தியர்கள் வந்து புரிஞ்சுட்டான். கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இங்க வந்து புரிஞ்சுட்டான். அப்ப நம்மளுடைய நாடு இன்னைக்கு தமிழர் நாடுன்னு சொல்ல முடியுமா? எதுக்கு வந்து நரேந்திர மோடி வந்து திருப்பூருக்கு வராரு? இங்கதான் கொண்டாந்து கூச்சுதான் முதல்ல. நாளைக்கு இங்க வந்து தேர்தல் நிற்கும் போது அவனிப்பான், நம்மள அடிச்சு வரட்டுவான். ஏன்னா இந்த 2 ஆண்டுகள்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், 2 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 90 வழக்குகள் தமிழ்நாட்டுல. இந்த 90 வழக்குகள் வட இந்தியர்கள் மேல போட்டது. இந்த 90 வழக்குல திருட்டு வழக்கு, கொலை வழக்கு, வழிப்பறி வழக்குலாம் இருக்குது. 24 வழக்கு கொலை வழக்கு. 24 வழக்குல செத்தவன் தமிழ்நாட்டுக்கார, கொலை பண்ணுவான் வட இந்தியன். நிலைமை பாத்தீங்களா? காவல்துறையை விரட்டி வச்சான். இந்த காவல்துறை அதிகாரிகள் நம்மள வந்து இங்க வந்து கூட்டம் போடக்கூடாது, உங்களுக்கு அனுமதி இல்ல, மைக் இல்ல, அது இல்லைன்னு சொல்றாங்கல்ல. அவன் விரட்டி அடிச்சான இந்திக்காரன். எத்தனை பேர் இங்க வட இந்திய வந்துக்கிறான்? அவன் எங்க வேலை செய்யறான்? அவன் எந்த நிறுவனத்துல வேலை செய்யறான்? அவன் மேல என்ன ஆளுக்கு இருக்குது? எதுவுமே கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. ஒரு பெண் வந்து ராமேஸ்வரத்துல வட இந்தியர்களால பாலியல் வன்கொடுமைப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கா, தமிழ் பெண்ணு. மிக மிக ரொம்ப கடுமையான சூழல் தமிழ்நாடு போயிட்டு இருக்குது. நம்ம முழுமையா நம்ம உரிமைக்கு அனைத்தையும் இழந்துட்டு இருக்கிறோம். கல்வி இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, வேலை வாய்ப்பு முழுக்க வட இந்தியர் கையில் இருக்கு. ஒவ்வொரு நிறுவனத்திலையும் வட இந்தியர்கள் இருக்கிறான். உயர் பகுதி முழுக்க பார்ப்பன பையா கும்பல் இருக்கிறான். அப்ப உங்களுடைய உரிமை என்ன? அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு ஒண்ணு இருக்குது.
நம்ம இன்னும் திருப்பி என்ன பண்ணுவோம், வேளாண் சட்டம் கொண்டு வருவான், விவசாயிகள் அழிக்கிறதுக்கு எங்களுக்கு வேளாண் சட்டம் வேணாம், அதுக்கு ஒரு போராட்டம், வழக்காக மொழியா வேணும் நீதிமன்றத்தில், அதுக்கு ஒரு போராட்டம், குடியுரிமை சட்டம் கொண்டு வருவான், அதுக்கு ஒரு போராட்டம். அவன் நம்முடைய சொந்த நிலத்துல வந்து நீ இருக்கக்கூடாது, உனக்கு குடியுரிமை இல்லைன்னு சொல்றான். நீ யாரா? என்னுடைய சொந்த நிலத்துல வந்து நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? சுதந்திர இந்தியாவில் 70 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் என்னுடைய வளங்கள் முழுவதையும் சுரண்டிக்கிட்டு ஒட்டுமொத்தமா அனைத்து வளங்களையும் கார்பரேட் நிறுவனத்துக்கு வித்துட்டு அவனோட சொந்தமா என்ன இருக்குது? விமானம் இருக்குதா, ரயில், எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வித்து இருக்குது. அங்க என்எல்சி நிறுவனம் முழுக்க யாருமே தமிழ்நாடு அரசு இல்லை. ஆனா அந்த மக்கள் நிலம் முழுக்க தமிழ்நாடு மக்களோட இது அனைத்தையும் எடுத்துக்கலாம். அவங்க அங்க அந்த நிலத்துல இப்ப வாழ கொண்டு வேற இடத்த வச்சுட்டான். அங்க மட்டுமே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தருக்கு அங்க வந்து புற்றுநோய் இருக்குது, சுவாச கோளாறு இருக்குது. எல்லா நிறுவனங்களையும் சிப்காட், கல்லூரி சிப்காட் நிறுவனம் எடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா கடல் கழிவு நீரா மாறி போச்சு, நோய். ஆனா வேலை வாய்ப்பு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா வடநாட்டுக்காரனுக்கு. என்ன அநியாயம்! யாரு கேட்கறது? திருப்பி ஒண்ணுக்கும் குடியுரிமை சட்டம் இல்ல, வேளாண் சட்டம் இல்ல, மீன் வள சட்டம் இல்ல. மீன் அது ஒரு மிகப்பெரிய கொடுமை. கடல்ல போய் அளவு வச்சிருவாங்களா, இதுக்குள்ளதான் மீன் பிடிக்கணும், இதை தாண்டி போனா 50,000 ரூபாய் ஃபைனு, அதுக்கு ஓட்டுநர் உரிமை வாங்கி இருக்கணும், அவனை மீன் பிடிக்கூடாது போறான்னு சொல்லிடலாம். இதான் ஒரு திட்டம். அவன் வந்து எடுத்துட்டு இந்த இப்ப நம்ம ப்ளூ ஒரு திட்டம் கொண்டு வரான். கடல் நீர் முழுக்க அந்த கடல் ஓரத்துல இருக்கிற எல்லாரையும் வெளியேற்றிட்டு அங்க வந்து சுற்றுலாத்தலம் முழுக்க எல்லா கடற்கரை ஓரம் முழுக்க இதான் பண்றான், மீனவர்களை அழிச்சுக்கிறதுக்கு. அப்ப தொழில் செய்யறவங்களுக்கு ஜிஎஸ்டி அது ஒரு மிகப்பெரிய கொடுமை. ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா 18 ரூபாய் ஜிஎஸ்டி, 24 ரூபாய் ஜிஎஸ்டி. ஐயோ, இந்த அது உலகளாவிய பிரதமர் சொல்றாங்க. அந்த ஆள் எவ்வளவு பேர் முட்டாள் தெரியுமா? உலக அறிவியல் அறிஞர்கள் மாநாடு போட்டாங்களாம். அந்த மாநாட்டுல இந்தியா சார்பா மோடி கலந்துக்கினாராம். அந்த மாநாட்டுல ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த நாட்டுக்கு சார்பா அங்க இருக்கிற அறிஞர்கள் விஞ்ஞானிகள் பேசுறாங்க. அப்ப பேசும்போது அறிஞர்கள் பேசுவாங்க இல்லையா, விஞ்ஞானிகள் அவங்க துறை சார்ந்து பேசுவாங்க. நம்ம மோடி அதுல பங்கேற்று அவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? நீங்களாம் வந்து இப்பதான் வந்து சர்ஜரி எல்லாம் மருத்துவம் படிச்சு கத்துனீங்க, எப்படி சர்ஜரி பண்றாங்க டாக்டர், அதை வந்து நீங்க இப்பதான் கத்துனீங்க, நாங்க வந்து எப்பயோ கத்துக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாலாம். யானையை தலை வெட்டிட்டு அதை எடுத்து மனுஷனுக்கு வச்சு சர்ஜரி பண்ணாங்களாம். மோடி வந்து இந்த உலக அறிவியல் அறிஞர்கள் மாநாட்டுல பேசுறாரு. அறிவு இருக்கா? உலக அறிவியல் என்ன நினைப்பாங்க? இதுல வேற வளர்ற நாடா இவங்க. இது ஒரு மிகப்பெரிய முட்டாள நம்ம பிரதமரா வச்சுட்டு இருக்கோம். அவருடைய வேலை என்னன்னா, அங்க இருக்கிற முதலாளிகள், பெரும் முதலாளிகள் வந்து அவர் செய்யற வேலையை, கொடுக்கிற வேலையை செய்யறது மட்டும்தான் அவருடைய வேலை. அவர் என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டுல வளங்கள் அதிகப்படியா இருக்கு, அந்த வளங்களை வந்து முழுக்க சிறந்தணும். இந்த நாகப்பட்டினம் டு இது வரைக்கும் விழுப்புரம் வரைக்கும் சாலை ஏன் போட்டுருக்காங்கன்னா, அந்த கடலூரை தாண்டி நிலக்கரிகள் அதிகமா இருக்கு அடியில. இப்ப நெய்வேலியில முடிச்சிட்டான், நெய்வேலி மக்களை முடிச்சிட்டான். அடுத்தது என்ன பண்ணா, அந்த மரக்காணத்துல இருந்து கடலூர் வரைக்கும் இருக்கிற நிலங்கள்ல இருக்கிற நிலக்கரி எடுக்கணும். இதுதான் அவருடைய திட்டம். அதுக்குதான் சாலையை போட்டிருக்கான். அது மக்கள் பயன்பாடு கிடையாது. உங்களுக்கு தெரியும், மக்கள் பயன்படுத்த சாலை போடுறான். அப்படி போற மாதிரி தான் நம்ம கிட்ட போகும்போது வரும்போது 50 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை 100 ரூபாய் கொடுக்குறான். அது மட்டும் இப்ப பாஸ்டாகனா 2 மடங்கு. நீங்க தான் நினைச்சீங்களா சுங்கச்சாவடி வரைக்கும் நம்ம போராடுறோம், இவங்க மட்டும் தான் இல்ல, பேருந்துல டிக்கெட் எடுத்து போற ஒவ்வொருத்தரும் சுங்க வரி கட்டுறீங்க, சுங்கச்சாவடியில பணம் கட்டுறீங்க, பணம் கட்டிட்டு தான் போறீங்க. வரி வசூல் அப்படி பண்றான். ஒரு நாட்டுல வளர்ச்சி என்பது தொழில் சார்ந்து வளர்ச்சி இருக்கணும், கல்வியில வளர்ச்சி இருக்கணும், வேலை வாய்ப்புல வளர்ச்சி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். ஆனா என்ன பண்றான், வரியை நம்ம கிட்ட இருந்து ரத்தம் மாறி உரியான், ரத்தம் மாறி உறிஞ்சி அதுலதான் ஆட்சியை நடத்துறான். ஒன்னும் வேற எந்த இதுவும் கிடையாது. மிகப்பெரிய அயோக்கியர்கள் இவங்க. காங்கிரஸ் பிஜேபி வேற கிடையாது. இவன் கோமணத்தை விடுவான், இவன் கோமணத்தை விழுவான். அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? திருப்பி நான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா போராடுறது தீர்வா,
அப்படி இல்லைன்னா பெரியார் சொன்ன, அதாவது இங்க இருக்கிற போராளிகள் நம்ம இயக்கம் நிறைய நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பெரியார நம்ம பேசுறோம், ஆனா பெரியார் சொன்ன தமிழ்நாடு தமிழுக்கு முழக்கத்தை நம்ம பேசுறது கிடையாது, விட்டுட்டோம். தேசிய தலைவர் பிரபாகரன் நம்ம எல்லாரும் பேசுவோம், ஆனா தமிழ்நாட்டுல ஒரு இறையாண்மை உள்ள தமிழ்நாட்டை உருவாக்கணும்னு தன்னுடைய உயிரை தியாகம் செய்த போராளி தமிழரசனை யாரும் பேசுறது கிடையாது. அப்படி எப்படி நம்ம அப்படி இப்படிதான் இருக்கும் நாடு. நம்ம எல்லாத்தையும் தனித்தனியா போராடணும், திருப்பி அடி வாங்கணும். மாட்டு வச்சு ஒரு விளையாட்டு நடத்தி ஜல்லிக்கடிக்க விரும்புதான், பொங்கலுக்கு லீவ் இல்லைன்ட்டான், எல்லாத்துக்கும் முன்னாடி ஒண்ணு போனா ஒண்ணு இப்படியேதான் கொண்டு. அப்ப இவர்கள் சதிகளை முறியடிக்கணும்னா நாம தந்தை பெரியார் சொன்ன தமிழ்நாடு தமிழுக்கு என்கிற முழக்கத்தை கையில் எடுக்கணும். இறையாண்மை உள்ள தமிழ்நாட்டை உருவாக்கணும்னு போராடி ஆயுதம் ஏந்தி போராட, நம்ம எதுவும் ஆயுதம் ஏந்தி போராட போவதில்லை. ஆனா அந்த முழக்கம் நமக்கு தேவை. இறையாண்மை உள்ள தமிழ்நாட்டை உருவாக்குறது நம்மளுடைய இலக்கா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டை, வளங்களை, நிலங்களை, இனத்தை, மொழியை காப்பாற்ற முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.